நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஃபேன்சி ஸ்டோரு ஆன்ட்டி இருந்தது. அவங்க கணவர் இறந்து ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. இவ தனியாக தான் இருந்தா. அவள் கடைக்கு நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணதால் எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சிது. ஒரு நாள் அவள் வீட்டுக்கும் போயிருந்தேன். என்னங்க இன்றைக்கி கடைக்கு வரல அப்படின்னு. இன்றைக்கி கடையில் கொஞ்சம் பிஸ்னஸ் இல்லை அதான் அப்படின்னா. இவள் ஆள் பார்க்க நல்லா தான் இருப்பாள். கணவர் தான் இல்லையே, நம்ம இவகிட்ட நல்லா பேசலான்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ண ஆரம்பித்தேன். பண்ண ஆரம்பித்ததும் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு தடவை கேட்டுட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் சரியான லைஃப் இல்லை, அதனால் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு சரின்னு சொன்னான். அன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியும் போயிட்டு வந்தோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, ஆனால் இங்கே எதுவும் கேட்காத, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலான்னா. நாங்கள் வீட்டுக்கும் வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் இவ ரொம்ப நாள் பசியில் இருந்தாப்புல. அதனால் என்னமோ தெரில, எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க ஆரம்பித்தா. இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்